2034 உலகக்கிண்ண கால்பந்து போட்டி நடுகிலும் மதுபான விற்பனைக்கும் பயன்பாட்டுக்கும் தடை விதிக்கப்படுவதாக போட்டியை ஏற்று நடத்தும் நாடான சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. குளிர்பானங்கள் மட்டுமே விளையாட்டரங்கங்களில் விற்கப்படும். மதுபானங்களை அரங்கினுள் கடத்திச் செல்ல முயல்பவர்களுக்கு கடும் தண்டனை காத்திருக்கிறது. உலக கிண்ணமே என்றாலும் மதுபானம் தொடர்பான இஸ்லாமிய சட்டங்களை தளர்த்த முடியாது என பிரிட்டனுக்கான சவுதி அரேபிய தூதர் இளவரசர் காலித் பின் பண்டார் அல் சவுத் கூறினார். அரங்கங்கள் மட்டுமின்றி ஹோட்டல்கள், கால்பந்து ரசிகர்கள் தங்கும் மற்றும் குழுமியிருக்கும் இடங்களிலும் மதுபானங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. மதுபானம் இல்லாமலேயே பல்வேறு கேளிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். எனவே உபசரணை நாட்டின் கலாச்சாரத்தை வெளியிலிருந்து வருபவர்கள் மதிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வறிவிப்பின் மூலம் உலகக்கிண்ண இறுதிச் சுற்று வரலாற்றில் மதுபானங்களுக்கு முழு தடை விதிக்கும் முதல் நாடாக சவுதி அரேபியா திகழவிருக்கிறது. இதற்கு முன் 2022 காட்டார் உலகக்கிண்ண போட்டியின் போது குறிப்பிட்ட இடங்களில் அனுமதி பெற்ற ஹோட்டல்களில் மட்டும் மதுபானங்களை விற்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.